Hi friends, welcome back to birlasparvai. உங்கள நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு பிகினருக்கு நீங்க வந்து கிளாसेस சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோஸ் வந்து போடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அந்த ஒரே ரீசன்காக ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு கார் ஓட்ட தெரியாத ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு கிளாसेसா வந்து நம்ம வீடியோவா பண்ணலாம் அப்படிங்கற ஒரு பிளான் தான் வந்து இது ஒரு சீரிஸாவே நான் பண்ணலாம்னு இருக்கேன். இது வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். டிரைவிங் டியூட்டோரியல் அப்படினு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போனீங்கன்னா கிளாஸ் 1 2 3ங்கற ஒரு டாபிக்லயே வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அவேலபிளா இருக்கும். அப்ப நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பாக ஒரு வீடியோவா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா த்ரூ அவுட் தி டிரைவிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து கத்துக்க முடியும். பட் இதுல ஒரு டிஸ்க்ளைமர் வந்து நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களா இண்டிவிஜுவலா வந்து டிரைவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். கார் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு தான் வந்து நீங்க டிரைவிங் பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. கார் ஓட்ட தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட். அவங்கள தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ அவங்க வந்து நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இவங்களோட பேர் வந்து விஜி. இதுக்கு முன்னாடி வந்து என்னோட வீடியோஸ் ஒரு வீடியோவில் நான் கூட அவங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். என்னோட ஒய்ஃப் விஜி. இவங்களுக்கு வந்து இன்னும் கார் ஓட்ட தெரியாது. இன்னும் வந்து நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கல. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஒரு கிளாஸஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம மொபைல் ஆப்ல வந்து ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், அதுல வந்து பூட்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா உங்களோட காரோட ஸ்பேர் பார்ட்ஸை நீங்களே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கடையில் போய் நமக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரோட வைப்பர் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியாம தான் நம்ம சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு கொடுத்து எக்ஸஸா மணி கொடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து மாத்துறோம். ரைட்? பட் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்ல வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்க காரோட மேக்கு, உங்க காரோட இயர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் காமிக்குது. அப்போ வைப்பருங்கிறது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அந்த வைப்பர் வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். மொபைல்ல இருந்தே வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிக்கலாம். ரைட்? ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் உட்கார்ந்தபடியே உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு, தேவையான அக்சசரிஸு எல்லாமே வந்து ஈவன் டயர் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியும். ரைட்? இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது எந்தெந்த காருக்குலாம் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இதில் கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லேர்னிங்காகவும் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதோட கம்ப்ளீட் டீடைலை நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. ரைட்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கார் ஓட்டுறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் என்னோட சேனலை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். நான் வீஸ் லேர்னிங் பாத் அப்படிங்கிற சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனல்ல இங்கிலீஷ் கிராமர் அண்ட் தென் வெக்காபுலரி அண்ட் ஃபோனிக்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்மளோட சேனல் வீஸ் லேர்னிங் பார்த்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் அதை செக் பண்ணுங்கள். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்தில் சிந்து பாடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்கள கிளாஸ் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டோம்னா அவங்க சேனலுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ரைட்? பட் இருந்தால் கூட அவங்க சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் வந்து ஓட்டுவீங்களா? நான் ஓட்டுவேன். ஸோ இவங்க வந்து 2 வீலர் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஓட்டுவாங்க. அதாவது கியர் இல்லாத ஒரு வண்டி. ரைட்? இப்போ நீங்கள் 2 வீலர் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுவீங்க அதில் ஆக்சுவலாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுப்போம் அண்ட் தென் பிரேக் அண்ட் தென் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹேண்ட் பார் யூஸ் பண்ணுவீங்க. சரி, எத்தனை பிரேக் இருக்குது அதில்? பிரேக் வந்து 2 பிரேக் இருக்கு. அது வந்து ஆக்சுவலாக ஒன்று பிடிச்சா நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கு ஒன்று இருக்கு, பேக் வீலுக்கு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம கார்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே இருக்கு. அதாவது நீங்கள் அதில் லெஃப்ட் பிரேக்கு ரைட் பிரேக்குன்னு தனித்தனியாக சொல்றீங்க. நம்ம காரில் வந்து ஒரே பிரேக் வந்து இருக்கும். ரைட்? இன்னொன்று நீங்கள் கையில் கொடுக்குற ஆக்சிலேட்டரை இதில் வந்து என்ன கொடுக்க போறீங்க? காலில் கொடுக்க போறீங்க. அங்கே கையில் அமுக்குன பிரேக்கை வந்து இங்கே காலில் அமுக்க போறீங்க.
இதில் அடிஷ்னலாக என்ன இருக்க போகுது அப்படின்னா கிளச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்க போகுது. சரியா? இன்னொன்று கியருங்கிறதும் வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் டூ வீலரில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நம்ம காரில் வந்து கியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. சரியா? ரைட். இப்போது நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 லீவரை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு அந்த லீவருக்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுத்துடலாம். ஏ அப்படின்னு ஒரு லீவர் வந்து ஆக்ஸலரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படின்னு ஒரு லீவர் வந்து பிரேக் அப்படின்னு சொல்லலாம். சி அப்படிங்கிற ஒரு லீவர் வந்து கிளச் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 3 லீவர் இருக்குது. சரியா? இப்போ எந்தெந்த லீவரை நம்ம வந்து எந்தெந்த லெக் அதுக்கு அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வலது காலுக்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு உங்கள் வலது காலுக்கு ஏ அப்படின்னு கொடுத்துடலாம். அதே வலது காலுக்கு பி. அப்போ உங்கள் வலது காலுக்கு 2 பேர் இருக்குது. ஏன்னு இருக்குது, பின்னு இருக்குது. சரியா? உங்கள் இடது காலுக்கு நம்ம சி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட். அப்போது உங்களோட கிளச்சு வந்து நீங்கள் உங்களோட இடது காலை யூஸ் பண்ணணும். ஆக்ஸலரேட்டர் அண்ட் பிரேக்குக்கு உங்கள் வலது காலை யூஸ் பண்ணணும். சரியா? ரைட். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்னதாக ஒரு கேம் ஆட போகிறோம். நான் வந்து உங்களோட காலோட பேர், அதாவது ஏ பி இல்லை சி நான் சொன்னேன் அப்படின்னா கரெக்டாக அந்த பெடலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கணும். இதுதான் இந்த கேம். சரியா? நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிசி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பிரேக் அமுக்கி கிளச் அமுக்க வேண்டியிருக்கும். இல்லை சிபி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிளச் அமுக்கிட்டு பிரேக் அமுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பெடலை வந்து ஆப்ரேட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இதுல 3 பெடல் இருக்கு. இதுல எது ஏ எது பி எது சினே சொல்லல. சோ இன்னும் வந்து நான் சொல்லவே இல்லை அது உங்களுக்கு. ரைட். ஓகே. இப்போ ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் கடைசியில் இருக்கிற பெடல், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற பெடல் வந்து ஆக்ஸலரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து நடுவில் இருக்கிற பெடலுக்கு பேர் வந்து பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். இடது பக்கம் இருக்கிற பெடலுக்கு பேர் வந்து கிளச் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருச்சா? அப்போது ஏ பி உங்கள் வலது காலுக்கு பேர் கொடுத்தோமா? அப்போ நீங்கள் எதை ஆப்ரேட் பண்ணுவீங்க? வலது பக்கம் இருக்கிற பெடல் ஆக்ஸலரேட்டர், அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. இடது பக்கம் நடுவில் இருக்கிற பியை வந்து ஆப்ரேட் பண்ணுவீங்க. உங்கள் காலுக்கு சீன்னு ஒரு காலுக்கு பேர் கொடுத்தோம். அது வந்து இடது பக்கம் இருக்கிற பெடலை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. சரியா? புரிஞ்சிருச்சா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லணும். உங்கள் காலை வந்து நீங்கள் எப்படி வச்சு ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். உங்கள் வலது கால் இருக்குல்ல, அதை வந்து பிக்கு நேராக இருக்கணும். அதாவது பிரேக்குக்கு நேராக இருக்கணும். அதை வைங்க ஃபஸ்ட்டு. அதாவது உங்களோட காலோட ஹீல் போர்ஷன் இருக்குல்ல, அதாவது இந்த குதிங்கால்னு சொல்லுவோம்ல, இது வந்து தரையில் போய் இப்படி லேண்ட் ஆகிருக்கணும் பிக்கு நேராக. அப்போ பி மேலே வச்சு நீங்கள் இப்படி ஆப்ரேட் பண்ணணும். சரியா? இப்போ ஏன் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா அதே காலை இப்படி வலது பக்கம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், ஏல அமுக்கணும். சரியா? ஓகே, புரியுதா? ரைட். இதை நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணக்கூடாது. என்னன்னா ஏக்கு நேர காலை வச்சுட்டு பி அமுக்கக்கூடாது. நீங்கள் அமுக்கி பாருங்கள். ஏக்கு நேர காலை வச்சுட்டு பிக்கு நீங்கள் இடது பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டில்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கா? எதனால் அப்படின்னா உங்கள் காலை வந்து நீங்கள் இடது பக்கம் வந்து அதிகமான ஆங்கிள் திருப்ப முடியாது. வலது பக்கம் தான் வந்து உங்களால் அதிகமான ஆங்கிள் வந்து உங்களால் திருப்ப முடியும். சரியா? இப்போ இந்த சி பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் காலை எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னா சிக்கு அடுத்து இருக்கிற கேப்பில் வந்து வச்சுருக்கணும். இப்போ நம்ம காரில் வந்து அந்த இடத்துல தர வரைக்கும் உங்களுக்கு படுது. ஆனால் அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த காரில் என்ன இருக்குன்னா ஒரு டம்மி பெடல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ நல்ல ஒரு மேடாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த பெடலுக்கு நேரையே உங்கள் காலை வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து அப்படியே அமைக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இந்த கேமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த ஏபிசியை மாற்றி மாற்றி நான் சொல்லுவேன். அவங்க வந்து கரெக்டான ஒரு பெடலை வச்சு அமுக்கணும். இதுதான் இந்த கேம். ஓகே. ஏ பி சி பி சி ஏ பிசி சிஏ மாத்திட்டீங்க. ஸோ பிசி சிஏ சிஏ அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிபி பிசி ஏ பி. நான் சொல்லும் போது அந்த சிங்கிற கால் வந்து சிக்கு மேலே இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. சி எப்பயுமே தரையில் தான் இருக்கணும். எப்போ சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். சி பி பிசி பிசி அப்படின்னா பி அமுக்கி பிடிச்சிக்கிட்டே சி அமுக்கணும். சரியா? பிசி சிபி ஏ சி பி
ரைட். ஸோ இது மாதிரி நீங்களுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பெடலை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதில் தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கார் ஓட்ட பழகும்போது தனியாக உட்காந்து கார் ஓட்ட பழகக்கூடாது. கார் ஓட்ட தெரிஞ்சவங்கள பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு, இப்போ இவங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, எனக்கு தெரியும், பக்கத்து சீட்டில் உட்காந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது மாதிரி தெரிஞ்சவங்கள பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கியர் எப்படி போடுறது, அதாவது கிளச்சை அமுக்கி எப்படி கியர் போடுறது அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இந்த டிரைவிங்கை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. விஜி. பாய். பாய்.